வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது முதல்வனின் பிரதான செய்திகளோடு. மண் சரிவு வெள்ளத்தில் சிக்கி 6 பேர் பலி, ஒருவர் மாயம். சீரற்ற வானிலையால் தொடரும் அவலம். சீரற்ற வானிலைக்கு மத்தியில் பரீட்சை ஏற்பாடுகள் தொடர்பில் அவசர கலந்துரையாடல். இலங்கையில் முதல் முறையாக மோட்டார் சைக்கிள்களுக்கு தனிப்பாதை, விபத்துக்களை குறைக்க அதிரடி திட்டம். வெளிநாட்டு பயணிகள் வருகையில் சிறிய சறுக்கல், ஆனால் இந்தியர்கள் மட்டும் முன்னிலை. ஜூலை மாத தரவு சொல்வது என்ன? திருகோணமலையில் பிக்மிக்கு எதிராக அதிருப்தி, தீர்வு கோரி முரண்பட்ட சாரதிகள். மெர்வின் சில்வா வழக்குடன் எனக்கு எந்த தொடர்பும் இல்லை, நடிகை ரீத்து ஆகர்ஷா விளக்கம். நீதிபதிகளின் ஓய்வு வயது விவகாரம். உலக நீதிபதிகள் சங்கம் வெளியிட்ட முக்கிய அறிக்கை. இலங்கை அரசுக்கு எச்சரிக்கை. முதல்வர் விஜயை இழிவாக பேசியதாக குற்றச்சாட்டு. உதயநிதி ஸ்டான்லி அதிரடி கைது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் திமுகவினர் ஆர்ப்பாட்டம். குஜராத்தில் குழந்தைகளை குறிவைக்கும் மர்ம வைரஸ், 22 சிறுவர்கள் பலி, சுகாதாரத்துறை அவசர எச்சரிக்கை. சூடானில் மீண்டும் பதட்டம், ட்ரோன் தாக்குதலில் 35 பொதுமக்கள் பலி, அதிர்ச்சி சம்பவம். நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக சப்ரகமுவ மாகாணம், கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் இதுவரை 6 பேர் உயிரிழந்துள்ளதுடன் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பொல்பட்டிய மொரகநேகம பகுதியில் நேற்று பெய்த பலத்த மழையால் வீடொன்றின் மீது மண்மேடு சரிந்து விழுந்ததில் 3 பெண்கள் உட்பட 4 உயிரிழந்துள்ளனர். மண் சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் அவர்கள் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை நாவலப்பட்டி சோளங்கந்த பகுதியில் கடையொன்றின் மீது மண்மேடு சரிந்து விழுந்ததில் 67 வயதுடைய ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த மண் சரிவு காரணமாக நாவலப்பட்டி தொலஸ்பாகே வீதியின் 2 கிலோமீட்டர் பகுதியில் போக்குவரத்து முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் வட்டவலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஞானானந்தகம வீதியில் மகாவலி கங்கையின் குறுக்கே அமைந்துள்ள பாலத்தில் பயணித்த 53 வயதுடைய நபர் ஒருவர் தவறி ஆற்றில் விழுந்து உயிரிழந்துள்ளார். இதற்கிடையில் கினிகத்தேனை அம்பகமுக பகுதியில் வெள்ளத்தில் மூழ்கிய வீதியில் பயணித்த 45 வயதுடைய நபர் ஒருவர் வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டு காணாமல் போயுள்ளார். தற்போது தொடரும் மழை மற்றும் சீரற்ற காலநிலை காரணமாக மலைப்பாங்கான பகுதிகளில் மண் சரிவு மற்றும் வெள்ள அபாயம் நீடிப்பதால் மக்கள் அவதானமாக செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலைக்கு மத்தியில் எதிர்வரும் நாட்களில் நடைபெறவுள்ள தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை மற்றும் கல்வி பொதுதராதர உயர்தர பரீட்சை தொடர்பாக விசேட கலந்துரையாடல் ஒன்று நாளை நடைபெறவுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம், அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மற்றும் பரீட்சை திணைக்களத்தின் பிரதிநிதிகளுக்கு இடையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலவும் மழைக்கால வானிலை காரணமாக பரீட்சை நடவடிக்கைகளில் ஏற்படக்கூடிய சவால்கள் மற்றும் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பில் இதன்போது ஆராயப்படவுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் அஜித் விஜயமான தெரிவித்துள்ளார். அவர் தெரிவிக்கையில் உயர்தர பரீட்சை நடைபெறும் பகுதிகளில் ஏற்படக்கூடிய வானிலை மாற்றங்கள் குறித்து பரீட்சை திணைக்களம் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்துடன் இணைந்து தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் ஆகஸ்ட் மாதம் பொதுவாக மழை குறைவாக காணப்படும் காலப்பகுதி என்றாலும் பருவக்காற்றின் தீவிரம் காரணமாக தற்போது தற்காலிகமாக மழை அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். எதிர்வரும் 6, 7 மற்றும் 8ஆம் திகதிகளுக்கு பின்னர் மழையின் தாக்கம் குறையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் 10ஆம் திகதிக்கு பின்னரே முக்கிய பரீட்சைகள் ஆரம்பிக்கப்படுவதால் அதற்குள் நிலைமை சீராகும் என நம்புவதாகவும் அவர் கூறினார். இதேவேளை எதிர்வரும் 6ஆம் திகதிக்கு பின்னர் பசிபிக் பெருங்கடல் பகுதியில் உருவாகும் சூறாவளி நிலைமையின் தாக்கத்தால் நாட்டில் மழை வீழ்ச்சி ஓரளவு அதிகரிக்கக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மோட்டார் சைக்கிள் விபத்துகளை குறைத்து வீதி பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் இலங்கையின் முதல் மோட்டார் சைக்கிள்களுக்கான பிரத்யேக பயணப்பாதை களுவாஞ்சிக்குடி பகுதியில் அமைக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். 100க்கு 100 தேசிய நிறுவன மோட்டார் சைக்கிள் பாதுகாப்பு திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய அமைச்சர், இருசக்கர வாகன விபத்துக்கள் நாட்டின் வீதி பாதுகாப்பில் முக்கிய சவாலாக காணப்படுவதாக குறிப்பிட்டார். மோட்டார் சைக்கிள்களுக்காக அமைக்கப்படவுள்ள இந்த புதிய தனிப்பாதை ஏனைய வாகன போக்குவரத்திலிருந்து ரப்பர் தடுப்புகள் மூலம் பிரிக்கப்பட்டிருக்கும் எனவும் அதற்கான வடிவமைப்பு பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அடுத்த சில மாதங்களுக்குள் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் மலேசியா போன்ற நாடுகளில் நடைமுறையில் உள்ள மோட்டார் சைக்கிள் தனிப்பாதை முறைகள் மூலம் விபத்துகள் குறைந்துள்ளதன் அடிப்படையில் இலங்கையிலும் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்படுவதாகவும் அவர் விளக்கமளித்தார். களுவாஞ்சிக்குடி பகுதியில் அதிகளவில் மோட்டார் சைக்கிள்கள் பயன்படுத்தப்படுவதால் முன்னோடி
திட்டமாக அந்த பகுதி தெரிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் திட்டம் வெற்றியடைந்தால் நாட்டின் ஏனைய பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் எனவும் தெரிவித்தார். இதனிடையே தேசிய வீதி பாதுகாப்பு பேரவையும் ஹெய்லிஸ் அட்வான்டேஜ் நிறுவனமும் இணைந்து முன்னெடுக்கும் 100க்கு 100 திட்டத்தின் கீழ் 100 தனியார் நிறுவனங்களை இணைத்து ஒவ்வொரு நிறுவனத்திலும் 100 மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்களுக்கு வீதி பாதுகாப்பு தொடர்பான பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளன. இந்த நடவடிக்கை நாட்டில் மோட்டார் சைக்கிள் விபத்துகளை குறைத்து பாதுகாப்பான வீதி பயண கலாச்சாரத்தை உருவாக்கும் முக்கிய முயற்சியாக கருதப்படுகிறது. 2026 ஜூலை மாதத்தில் இலங்கைக்கு வருகை தந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் சிறியளவு வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதன்படி ஜூலை மாதத்தில் மொத்தமாக 1,96,845 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். இது கடந்த 2025 ஆண்டின் ஜூலை மாதத்துடன் ஒப்பிடுகையில் 1.7% குறைவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளியிடப்பட்டுள்ள புதிய தரவுகளின்படி ஜூலை மாதத்தில் அதிகளவிலான சுற்றுலா பயணிகள் இந்தியாவில் இருந்து வருகை தந்துள்ளனர். இந்திய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 44,547 பதிவாகியுள்ளது. இதற்கு அடுத்ததாக ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து 21,834 பேரும், நெதர்லாந்திலிருந்து 12,493 பேரும், சீனாவிலிருந்து 12,336 பேரும், பிரான்சிலிருந்து 10,102 பேரும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். இதேவேளை 2026 ஜனவரி 1 முதல் ஜூலை 31 வரையான காலப்பகுதியில் இலங்கைக்கு வந்த மொத்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 13,43,418 பதிவாகியுள்ளது. சுற்றுலாத்துறை நாட்டின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகித்து வரும் நிலையில் வெளிநாட்டு பயணிகள் வருகை தொடர்பான இந்த புதிய தரவுகள் கவனத்தை ஈர்த்துள்ளன. திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச சபை எல்லைக்குள் சேவையாற்றும் முச்சக்கரவண்டி சாரதிகள் பிக்மி செயலியின் கட்டண முறைகள் மற்றும் சேவை தொடர்பான பிரச்சினைகளை முன்வைத்து கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நேற்று இடம்பெற்ற இந்த போராட்டத்தில் அலஸ்தோட்டம் சந்தியில் இருந்து பேரணியாக சென்ற சாரதிகள் 3ஆம் கட்டை வழியாக பிக்மி அலுவலகத்தை சென்றடைந்து தங்களது கோரிக்கைகளை முன்வைத்தனர். பிக்மி செயலியில் திருகோணமலை சாரதிகளுக்கு குறைந்த கட்டணங்கள் நிர்ணயிக்கப்படுவதால் தங்களது வருமானம் பாதிக்கப்படுவதாக சாரதிகள் குற்றம் சாட்டினர். இதற்கு உதாரணமாக திருகோணமலையில் இருந்து சிகிரியா செல்லும் பயணத்திற்கு 9,000 ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்படும் நிலையில் சிகிரியாவில் இருந்து திருகோணமலை திரும்பும் பயணத்திற்கு 12,000 ரூபாய் வரை கட்டணம் அறவிடப்படுவதாக அவர்கள் தெரிவித்தனர். இதனால் கட்டணங்களில் சமநிலை ஏற்படுத்தப்பட வேண்டும் எனவும் சாரதிகளுக்கு நியாயமான வருமானம் கிடைக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச சபை தவிசாளர் வெள்ளத்தம்பி சுரேஷ்குமார் கலந்து கொண்டு பிக்மி நிறுவன பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடினார். இதன்போது சாரதிகளின் கோரிக்கைகள் தொடர்பில் 14 நாட்களுக்குள் உரிய தீர்வு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என நிறுவன பிரதிநிதிகள் உறுதியளித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வாவுக்கு எதிராக கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் தொடரப்பட்டுள்ள வழக்கில் தனது பெயர் தொடர்புபடுத்துவது முற்றிலும் பொய்யானது என பிரபல சிங்கள நடிகை ரீத்து ஆகர்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறித்த வழக்கின் குற்றப்பத்திரிகையில் ரீத்து ஆகர்ஷா என்ற பெயரில் குறிப்பிடப்பட்டுள்ள DFCC வங்கிக் கணக்கு தன்னுடையது அல்ல எனவும் அந்த வங்கிக் கணக்கை தாம் ஒருபோதும் பயன்படுத்தியதில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தனது பெயரில் அத்தகைய வங்கிக் கணக்கு எதுவும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் DFCC வங்கியினால் வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ கடிதத்தை அவர் வெளியிட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வா 2010 மார்ச் 31 முதல் 2012 மார்ச் 31 வரையான காலப்பகுதியில் 600 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான சட்டவிரோத சொத்துக்களை சேர்த்ததாக கூறப்படும் வழக்கு தொடர்பாக இந்த விவகாரம் எழுந்துள்ளது. எனினும் குறித்த காலப்பகுதியில் தான் பாடசாலை மாணவியாக கல்வி கற்றுக் கொண்டிருந்ததாக ரீத்து ஆகர்ஷா தெரிவித்துள்ளார். தனது பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் தவறான தகவல்களை வெளியிட்ட ஊடக நிறுவனங்கள் மற்றும் சமூக ஊடக பதிவுகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் எதிர்காலத்தில் உறுதிப்படுத்தப்படாத அல்லது தவறாக வழிநடத்தும் தகவல்களை வெளியிடுவோர் மற்றும் பகிர்வோருக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என நடிகை ரீத்து ஆகர்ஷா எச்சரித்துள்ளார். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பதற்காக இலங்கை அரசாங்கம் முன்வைத்துள்ள அரசியலமைப்பு திருத்த முன்மொழிவு தொடர்பில் சர்வதேச நீதிபதிகள் சங்கம் கவலை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் நீதிபதிகளின் பதிவு காலம் தொடர்பான மாற்றங்கள் தன்னிச்சையான தற்காலிக அல்லது அவசரமான தீர்மானங்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படக்கூடாது என அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. உலகளாவிய ரீதியில் நீதிபதிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் மிக பழமையான மற்றும் மிகப்பெரிய சர்வதேச அமைப்பாக சர்வதேச நீதிபதிகள் சங்கம் காணப்படுகிறது.
1953ஆம் ஆண்டு ஆஸ்திரியாவின் சால்ஸ்பர்க் நகரில் ஆரம்பிக்கப்பட்ட இவ்வமைப்பின் தலைமையகம் இத்தாலியின் ரோம் நகரில் அமைந்துள்ளது. நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதுகாப்பதும் சட்டத்தின் ஆட்சியை வலுப்படுத்துவதும் இந்த அமைப்பின் முக்கிய நோக்கங்களாகும். இலங்கை அரசாங்கத்தின் முன்மொழியப்பட்டுள்ள சட்டமூலம் தொடர்பில் இலங்கை நீதித்துறை சேவை சங்கம் மற்றும் பொதுநலவாய சட்டத்தரணிகள் சங்கம் உள்ளிட்ட பல அமைப்புகள் மற்றும் விமர்சகர்கள் முன்வைத்துள்ள கவலைகள் குறித்து தங்களது கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச நீதிபதிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. நீதித்துறையுடன் தொடர்புடைய இவ்வாறான மாற்றங்கள் தெளிவான கொள்கைகள் மற்றும் வலுவான அரசியலமைப்பு சட்ட நடைமுறைகளின் ஊடாகவே மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் அந்த அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. மேலும் முன்மொழியப்பட்டுள்ள சட்டம் மூலம் நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதிக்கும் அபாயம் இருப்பதால் அதனை மீளாய்வு செய்யுமாறு இலங்கை அரசாங்கத்திடம் சர்வதேச நீதிபதிகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழக முதல்வர் விஜயை இழிவாக பேசியதாக கூறப்படும் புகாரில் தமிழக இளைஞரணி செயலாளரும் சட்டசபை எதிர்க்கட்சி தலைவருமான உதயநிதி ஸ்டாலின் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். தஞ்சாவூரில் நேற்று நடைபெற்ற திமுக ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய உதயநிதி ஸ்டாலின் காவிரி நீர் விவகாரம் தொடர்பாக தமிழக அரசை விமர்சித்திருந்தார். மேலும் அவர் தனது உரையில் ஜூன் மாதம் முடிந்துவிட்டது, ஜூலை மாதமும் முடிந்துவிட்டது, இப்போது ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கிறோம், ஆனால் இன்னமும் தண்ணீர் வரவில்லை, இன்று வரை ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரவில்லை, ஆனால் இதை இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் வாய் திறந்து பேசுகிறாரா என்றால் இல்லை. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை திமுக மீது என்ன பொய் வழக்கு போடலாம் என்பது மட்டுமே. எங்கு தண்ணீர் வருகிறதோ இல்லையோ அங்கு தண்ணீர் வர வேண்டும் என பேசியிருந்தார். இதையடுத்து உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக பல்வேறு காவல் நிலையங்களில் முதல்வர் விஜயை அவமதிக்கும் வகையில் பேசியதாக தவாகவினர் புகார் அளித்தனர். இந்நிலையில் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள உதயநிதி ஸ்டாலின் வீட்டின் முன்பு இன்று காலை முதல் அதிகளவில் போலீசார் குவிக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து திமுக மூத்த தலைவர்கள் துரைமுருகன், KN நேரு, ஏவ வேலு, மா சுப்பிரமணியன் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் வீட்டிற்கு சென்றனர். ஆனால் அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் உதயநிதி ஸ்டாலின் மீது தவாக தஞ்சாவூர் மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் பைரவி அளித்த புகாரின் அடிப்படையில் 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதன் பேரில் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இதற்கிடையில் உதயநிதி ஸ்டாலினுக்கு முன்ஜாமீன் பெறுவதற்காக அவரது சட்டத்தரணிகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் பிற்பகலில் விசாரணை நடைபெறும் வரை உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என காவல்துறைக்கு அறிவுறுத்துமாறு அரசு தரப்பு வழக்கறிஞரிடம் தெரிவித்தது. எனினும் தங்களுக்கு இதுவரை எந்த உத்தரவும் கிடைக்கவில்லை என போலீசார் தெரிவித்ததை அடுத்து உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டார். அவரை போலீசார் வாகனத்தில் அழைத்து சென்றபோது திமுக தொண்டர்கள் வாகனத்தை மறைத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. இதைத் தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் திமுகவினர் சாலை மறியல் போராட்டத்திலும் கண்டன ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். முன்னதாக உதயநிதி ஸ்டாலின் கைது நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுகவினர் உதயநிதி ஸ்டாலின் வீட்டின் முன் குவிந்தனர். அவர்களை போலீசார் கைது செய்தனர். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் பரபரப்பான சூழல் நிலவி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் சாண்டிபுரா வைரஸ் பரவல் அதிகரித்துள்ள நிலையில் மாநில சுகாதாரத்துறை உயர் எச்சரிக்கை நிலையில் செயல்பட்டு வருகிறது. இதுவரை 35 பேருக்கு இந்த வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதுடன் 22 சிறுவர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 15 வயதிற்குட்பட்ட சிறுவர்களிடையே மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் 184 சந்தேகத்திற்குரிய தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்களில் 35 பேருக்கு பரிசோதனைகள் மூலம் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதுடன் மேலும் 11 பேரின் இரத்த மாதிரி பரிசோதனை முடிவுகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. குஜராத்தின் காந்தி நகர், சபர்கந்தா, ஹிமந்த் நகர், படான், ராஜ்கோட் மற்றும் பவன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் 7 நோயாளிகள் தீவிர சிகிச்சை பிரிவுகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதேவேளை 6 பேர் சிகிச்சை பெற்று குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். சாண்டிபுரா வைரஸ் பொதுவாக மணல் ஈக்கள் மூலம் பரவுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனையடுத்து வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக வீடுகளின் மண் சுவர்களில் காணப்படும் விரிசல்கள் மற்றும் பிளவுகளை மூடுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் கால்நடைகள் வளர்க்கப்படும் பகுதிகளை சுற்றி பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கும் பணிகளும் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வைரஸ் தொற்றின் தாக்கத்தால் குழந்தைகளில் பல உறுப்புகள் செயலிழக்கும் அபாயம் காணப்படுவதால் அறிகுறிகளுடன் வரும் சிறுவர்களை உடனடியாக ஆக்சிஜன் மற்றும் வெண்டிலேட்டர் வசதிகளை கொண்ட தீவிர சிகிச்சை பிரிவுகளில் அனுமதிக்குமாறு அரசு மற்றும் தனியார் சிறுவர் வைத்தியசாலைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சிறுவர்களிடையே பரவும் இந்த வைரஸ் தொடர்பில் பெற்றோர்கள் அவதானமாக இருக்குமாறும் காய்ச்சல் உள்ளிட்ட அறிகுறிகள் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ ஆலோசனையை பெறுமாறும் சுகாதார அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். வடக்கு ஆப்பிரிக்க நாடான சூடானில் ராணுவத்திற்கும் துணை ராணுவ படைக்கும் இடையே
இடையேயான மோதல் தொடர்ந்து தீவிரமடைந்து வரும் நிலையில் ட்ரோன் தாக்குதலில் 35 பொதுமக்கள் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சூடானில் கடந்த 2021ஆம் ஆண்டு ராணுவம் ஆட்சியை கைப்பற்றியதை தொடர்ந்து ராணுவ தளபதி ஜெனரல் அப்தெல் ஃபத்தா அல்-புர்கான் ஆட்சியின் தலைவராக செயல்பட்டு வருகிறார். அதேவேளை துணை ராணுவ படையான அதிவிரைவு ஆதரவு படையின் தளபதி ஜெனரல் முகமது ஹெம்டன் டகலோ துணைத் தலைவராக செயல்பட்டு வந்தார். இதற்கிடையில் துணை ராணுவத்தின் அதிவிரைவு ஆதரவு படையினரை வழக்கமான ராணுவத்துடன் இணைக்கும் முயற்சிக்கு எதிர்ப்பு ஏற்பட்டதை அடுத்து இரு தரப்பினருக்கும் இடையே கடந்த 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் கடும் மோதல் ஆரம்பமானது. இந்த மோதலின் போது தலைநகர் கார்டூம் உள்ளிட்ட பல பகுதிகளில் கட்டுப்பாட்டை கைப்பற்ற இரு தரப்பினரும் தீவிரமாக போராடி வருகின்றனர். இதனால் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பொதுமக்கள் உயிரிழப்புகளும் தொடர்ந்து பதிவாகி வருகின்றன. இந்நிலையில் வடக்கு டர்பர் மாகாணத்தில் உள்ள ஹர அல் ஷவியா கிராமத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தின் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துணை ராணுவ படையின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கிராமத்தில் நடைபெற்ற கிராம பஞ்சாயத்து கூட்டத்தில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டிருந்த நிலையில் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. தாக்குதலில் 35 பொதுமக்கள் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் பலர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த ட்ரோன் தாக்குதல் தொடர்பான முழுமையான தகவல்கள் மற்றும் உயிரிழந்தவர்களின் விவரங்கள் தொடர்ந்து சேகரிக்கப்பட்டு வருகின்றன. சூடானில் நீடித்து வரும் உள்நாட்டு மோதல் காரணமாக பொதுமக்களின் பாதுகாப்பு குறித்து சர்வதேச அமைப்புகள் தொடர்ந்து கவலை வெளியிட்டு வருகின்றன. இத்துடன் முதல்வனின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் முதல்வனின் செய்திகளோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.